வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டிடிவி தினகருடன் அதிரடியான சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நிகழ்த்துகிறாரா நம்முடைய சசி? மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி டிடிவி தினகருடனும் தன்னுடைய அதிரடியான சந்திப்பை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் அனைவரும் சேர்ந்து மும்முனையாக அனைவருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற முறையில், அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்பதை பேரில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அடுத்த கட்டமாக இந்த வேலைகளை செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக மாறுதல்கள் அப்படின்றது நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹைலி கண்டிஷன், ஓகேங்களா, ஒரு ஹைலி ரெக்கமெண்டேஷனும் வெளியாக இருக்கான். எப்படின்னா நம்ம ஒன்றா ஆயிடணும்னு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுடைய அந்த அதிரடியான சந்திப்பில் ஓபிஎஸும் சரி அல்லது மற்றவர்களும் சரி எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடைபெறப் போகிறது என்பதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கான்வர்சேஷன்லையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ சாதாரணமாக நம்ம எடை போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். நம்முடைய பன்னீரும் சரி அல்லது மற்றவர்களும் சரி டிடிவி தினகரன் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, இவரை நம்ம பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்திடக்கூடாது. ஓகேங்களா, காலம் யார் பக்கமும் சாதகமாக இருக்காது, எப்படி வேண்டுமானாலும் மாறும். அதற்கு ஏற்றாற்போல தங்களை தகவமைப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கே மீண்டும் 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 சொல்லிக் கொள்கிறோம். டிடிவி தினகரன் கூடயோ இல்லை மற்றவங்க கூடயோ எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம், அது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு அரசியலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ காலம் நிச்சயமாக இது அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய வகையில் அது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி. ஓகேங்களா, ஸோ இப்போ டிடிவி தினகரன் கூட என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி அதிமுகவிலையும் சரி அல்லது திமுகவிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திலும் நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்கள் என்பது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகும்.